என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நான் உங்கள் ராஜா. இது லைவ் கிடையாது, ஆனால் நான் ஒரு கேஷுவல் வீடியோ எடுக்கலான்னு இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீர் அழிச்சிட்டேன். ஸோ ப்ரேயர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவேன். இப்போ சோலோவாக தான் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தூக்கத்துலேருந்து எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நான் மட்டும் சோலோவாக. ஸோ எங்கள் ரூமில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு உங்களுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டா எந்த கடையில் சாப்பிடுவேன் அண்ட் வேறு அது போயில் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிகிட்டே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகிறேன். அண்ட் எங்கே சாப்பிட்லாங்கிறதையும் நான் சொல்கிறேன். தேராவது போயில் அதை பார்த்துட்ருப்பீங்க, அப்பா கடை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கடைங்க. தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் இங்கே வரும்போது அப்பா கடையில் சாப்பிடாம போக மாட்டாங்க. தேராவது பாயில் பர்ச்சேஸ் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை மீட் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த ஷாப்பு ஓனர் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரலன்ஸில் வந்து இந்த பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நேற்று தான் ஓப்பன் ஆச்சு, சாட்டர்டே. ஸோ அங்கேயும் நம்ம தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஷாப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகலாம். நான் எங்கே போய் சாப்பிட போகிறேங்கிறது சர்ப்ரைஸு, பார்ப்போம். எனக்கு தெரியல, ஒரு கேஷுவல் வீடியோ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் கேமரா ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அப்பா கடைக்கு நீங்கள் வரணுன்னா இந்த கோல்ஸ்பர்க் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இறங்கி நீங்கள் இதுதான் அப்பா கடைக்கு வருவீங்க. நான் ஒரு கேஷுவல் வீடியோவை அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் பொதுவாக தேராது பாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்பா கடை இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஆராதனா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் சாப்பிடுவோம். நான் இப்போது எங்கே போய் சாப்பிட போகிறேன்னா, கமல் மாதிரி சொல்லணுன்னா அப்பா கடை அப்படின்னு அங்கே போய் சாப்பிடுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் அங்கே போய் சாப்பிடல, சரிங்களா? சொல்கிறேன் எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு. இன்றைக்கி என் மைண்டில் இது வரைக்கும் முடிவு பண்ணல எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு. ஜஸ்ட்டு உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரீட் வியூவை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக கேஷுவலாக அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி எடுத்தது இல்லைங்க வீடியோ. ஸோ என்னுடைய நேயர்களுக்காக இதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் காட்டிடுறேன் உங்களுக்கு. அப்பா கடையில் வந்து ஸ்நாக்ஸ் பாருங்கள், மார்னிங் என்ன இருக்குது பாருங்கள். வடை இருக்குது, மசால் வடை இருக்குது, முட்டை இருக்குது, அண்டு சாயா இருக்குது. எல்லோரும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இங்கே சாப்பிடல, இப்போ சாப்பிடல. நான் சுலவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. இது அப்பா கடை ரெஸ்டாரண்ட். வேறு எங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் சீ. இப்போ நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே சாப்பிட்லாம்னு. அப்பா கடையில் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த கடையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் டீ டாக் ரெஸ்டாரண்ட் அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நேற்று நைட் லைவோட டீ டாக் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் நான் வந்து லைவ் போட்டேன் உங்களுக்கு. அங்கேயே அந்த கடையை பார்த்துருப்பீங்க. ஸோ டீ டாக்கில் போய் சாப்பிட போகிறோன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் கமல் ஸ்டைலில் நம்ம அங்கேயும் போய் சாப்பிடல. என் ஃபேஸுக்கு என்னடா அது, எந்த கடையை பார்த்தாலும் அங்கே போய் சாப்பிட்லன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, டீ டாக்லேயும் போய் சாப்பிடல. பட் டீ டாக் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். இப்போ அப்பா கடை பார்த்துறீங்களா? ஸோ அப்படியே பார்த்துட்டு நடந்து வந்துகிட்டே தான் இருக்கேன். வீடியோ எதுவும் கட் பண்ணல. அண்ட் டீ டாக் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ டீ டாக் இப்படி ரைட் எடுத்தோம்னா இந்த ரைட்டில் தான் டீ டாக் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது நம்ம அப்பா கடையிலேருந்து வந்தது இதாங்க. வீடு ரோடு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து நிறைய பேர் டெய்லரிங் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுறாங்க, நிறைய குப்பை செய்கிறோம் அப்படிங்கிறதால நிறைய உங்களுக்கு டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு வாக்கிங் போகிறத நான் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டீ டாக் இங்கே இருக்குது.
இந்த கடையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்து இங்கே தான் டீ குடிப்போம். அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கே போய் சாப்பிட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த கடை எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக காமிக்கிறேன். நான் இப்போ போய் சாப்பிட போகிறது முகவைங்க. முகவையும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ துபாயில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு வந்து தெரியும். இங்கே தான் துபாய் இருக்கான்னு நிறைய பேர், இங்கே தான் முகவை ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் அப்பா கடையிலேருந்து பாருங்கள், அப்பா கடை நேராக இங்கே இருந்தது, நான் இப்படி வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ரோட்டில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரைட் எடுத்தோம்னா உங்களுக்கு முகவை ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆமாங்க, அங்கே தான் இன்றைக்கி நமக்கு டிஃபன். ஸோ பொதுவாக லீவ் நல்ல லேட்டாக தான் எழுந்திப்பேன். இன்றைக்கி எழுந்திரிச்ச உடனே நேயர்களுடைய ஞாபகம் வந்துச்சு. ஒரே லைவ் தான் போட்டுருக்கோம், ஒரு நாளாச்சு ஒரு லென்த்து வீடியோ போட்டு. ஸோ நீங்கள் வேறு துபாய் ஏரியாவை வந்து உங்களுக்கு காட்டலாம். அண்டு சாப்பிட்ணுன்னு மைண்டில் தோணுச்சு ரூமில் இருக்கும்போது. பொதுவாக ரூம்லேயே குக் பண்ணி சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். சரி, நான் சொல்லவா போகிறேன். ஸோ ரூமில் இருக்கிறவங்களையும் யாரும் கூப்பிட்டு வரல. ஏன்னா நம்ம வீடியோ இருக்கும்போது அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சம்டைம் வந்து அவங்க நினைப்பாங்க, இவங்க வீடியோ எடுக்கிறது நம்மளையும் நம்ம டைமே வேஸ்ட் பண்ணுறாங்கடா கூப்பிட்டு போய் அப்படின்னு. அதனால் சோலோவாக எடுக்கிறது எனக்கு பிடிக்குங்க வீடியோ ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா நம்ம டைம், நேயர்களாகி நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம கூட வரவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பொதுவாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்தோம்னா அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. தேரா துபாய் ஏரியாவுக்கு மறுபடியும் நான் இப்படி ஒரு வியூ காட்டிக்கிறேன். இப்படி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். புருவாலாம் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து நேராக வந்துட்டு தான் இருக்கும். இங்கே வந்த உடனே முகவை எங்கடா இருக்குது, இன்னும் கண்ணில் படலையேன்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கட் ரெஸ்டாரண்ட். இதில் கிரில் சிக்கன் நாங்கள் ஈவினிங் டைமில் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இதில் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா முகவை ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? முகவை ரெஸ்டாரண்ட்டில் பிளானிங்கே கிடையாது. இப்போ அந்த ஓனருக்கே தெரியாது நான் வீடியோ எடுத்துகிட்டு வருவானா அப்படிங்கிறதுலாம். ஸோ இப்போது முகவையில் என்ன இருக்குது, மார்னிங் நானே வந்தது கிடையாது முகவைக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் முகவை ரெஸ்டாரண்ட். பார்த்துங்க, நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே சாப்பிட வராங்க. முகவை ரெஸ்டாரண்ட் இதுதான். ஸோ பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முகவை ரெஸ்டாரண்ட் உள்ளே நம்ம வந்துட்டோம். பார்த்திங்கன்னா முகவை ரெஸ்டாரண்ட் நான் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஃபேமிலி இங்கே இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து வீடியோ போட்டிருக்கேன். என் சன் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூலாம் போட்டிருப்பான், பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்திருக்கேன். பொதுவாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நிறைய தமிழ் மக்கள் வந்து இங்கே டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேமியா அண்ட் தோசை, பொங்கல், இட்லி, இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பெஷலாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம டிபியூரில் ஒர்க் பண்ணுற மக்கள் வந்து இங்கே பார்சல் வாங்கி போவாங்க. அண்டு நம்ம வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் டைம் போயிடுறதால இங்கே வந்து பார்சல் வாங்குற நமக்கு வாய்ப்பு வரல. ஸோ அதை நான் மிஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இங்கே. சவுத் இண்டியன் ஐட்டம் எல்லா ஐட்டமும் வந்து சூப்பராக இருக்கும். மெதுவடையிலேருந்து சாயாவிலேருந்து எடுத்துக்கிட்டு தோசை, பொங்கல், இட்லி எல்லாமே. அந்த தேரா துபாயில் எப்படி அப்பா கடை ரன் ஆகிட்டு அதே மாதிரி இங்கே முகவை வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல். இது ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்களும் தேரா துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாமல், இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக ஈவினிங் டைம் மதியம் மேலே வந்துட்டிங்க வைங்களேன், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிறதும் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஊரில் அந்த பல்குத்தி வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. ஸோ மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணீரல் வந்து இங்கே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எல்லாருக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். மற்றபடி இங்கே வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி இருக்கும்.
கடல் பாசி 2 கிராம் தான், சூப்பராக இருக்கும். மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஐட்டம் சொல்லிட்டாங்க என்னென்னலாம் இருக்குன்னு. லன்ச் டைமில் நான்வெஜ்ஜஸ் உங்களுக்கு கிடைக்கும், மீல்ஸ் கிடைக்கும். பொதுவாக நமக்கு சவுத் இந்தியனில் என்னெல்லாம் நான்வெஜ் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். எஸ்பெஷலாக மான் கறி கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் மான் கறிலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தேராதுபாயில் நம்ம முகவையில் மான் கறி சூப்பராக இருக்கும். ஸோ தேராதுபாய்க்கு வருவாங்க, ஃபேமிலியாக வரவங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூரி வந்தோடனே சாப்பிட்டு கொஞ்சம் டைம் போகிறேன். இன்றைக்கி விழாக்கு இதுதான் ஒரு கேஷுவல் விழாக்கு. நம்ம ஓனருக்கு வந்து பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க பிஸியாக இருக்காங்க. பரவாயில்ல நீங்களே பேசுங்க அப்படின்னாங்க. நான் அதனால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1994 நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தமிழ் ரெஸ்டாரண்ட், முகவே ரெஸ்டாரண்ட். இங்கே எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் இது. தேராதுபாயில் இருக்கும் நிறைய நண்பர்கள் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கடல் பாசி வாங்கியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து 2 கிராம் இந்த கடல் பாசி சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வட்லா பண்ணின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அது 6 கிராம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்க கடல் பாசி எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஷாப்பில் ஒரு நண்பர் அவர் ஒரு ஹாய் சொல்ல சொல்லிடுவோம். பேட்டி கொடுங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பூரி வந்துருச்சு. கடல் பாசி சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பண்ணியாச்சு. பூரி சொல்லவே வேணாம். பூரி வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பையன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கோர்ஸ் வீட்டில் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன். அது வேறு ஒரு ப்ரொசஸிங்காக இருக்குது. இப்போல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் பையனை மிஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுங்க. யாருமே ஒய்ஃபையும் சேர்த்து மிஸ் பண்ணுங்க, சரிங்களா? வீட்டில் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் பூரிக்கு வந்து மசாலா, பூரி மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலா கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஹாய் சொல்லிடுங்க. நம்ம ஏறி உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சேகப்துல்லா. தேங்க்ஸ். ஸோ நல்லா ஹாய் சொல்லிட்டார் நம்ம நண்பர். இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்கு? பூரி தெரியலையா எனக்கு? பூரி. ஸோ சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் சீ. ஆக்சுவலாக கேமரா நான் இங்கே பார்த்தா தான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் பார்க்குறது உங்கள் மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரிவ்யூ. சொல்லவே வேணாம். எப்பவுமே முகவே ரெஸ்டாரண்ட் ஒரு தனி டேஸ்ட் தாங்க. டேஸ்ட் தரமும் சுவையும் நல்லா இருந்ததுன்னா மக்கள் தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு முகவே ரெஸ்டாரண்ட் ஒரு உதாரணம். ஸோ தேராதுபாயில் 2 சூப்பர் தமிழ் ரெஸ்டாரண்ட்டு, ஒன்று அப்பா கடை, அதுக்கப்புறமா முகவே ரெஸ்டாரண்ட். இதில் யார் ரேங்க் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். 2மே ரேங்க் நம்பர் 1 தான். சரிங்களா? நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பில் ஒரு நண்பர் இருக்கார் அப்துல், அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் எடுத்து நம்ம வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேராதுபாய்க்கு யார் வந்தாலும் முகவே ரெஸ்டாரண்ட்டு மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு போங்க. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்லேருந்து டீ ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும்.
சாய் வேணும், ஃப்ரெஷ் மில்க் தான் குடிப்பேன். மதுரம் போகுது. அதே மாதிரி ஸ்பெஷலாக இஞ்சி சாயா கிடைக்கும் இங்கே. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து குடிங்க. நம்ம ஃப்ரெஷ் மில்க் டீயை குடிச்சு பழகிட்டதால நான் இங்கே குடிக்கல. பட் சாயா சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன் இஞ்சி சாயங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாஃப் ஷேக் அப்துல்லா வந்து அந்த ஷாப்பை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம கடையில் நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் ப்ரோ. அதில் சிக்கனு, மட்டனு, பீஃபு, மானு, ஒட்டகம், மூளை, குடல், பல்லுக்குத்தி, ஈரல், பாயா, எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே எல்லாமே இருக்கும். இறால், கனவா, நண்டு, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுலேருந்து எல்லா ஃபுட்டுமே நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. எடுத்து எல்லாமே நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே எல்லாமே நம்ம தமிழ்நாடு சாப்பிட்ற ஃபுல்லாக எல்லா டேஸ்ட் வரையாலும் சரி, வெரைட்டி வரையாலும் சரி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, சாப்பிட்ற டைமிங்ஸ் சொல்லிடுங்க. டைமிங் 24 hours நம்ம கடை. சூப்பருங்க. 24 hours என்ன? 24 hours நம்ம 24 hours எப்போ வந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு, பிரியாணிலேருந்து நெய்ச்சோர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம கடையை நம்பி வரலாம் எப்போவுமே. சூப்பர் சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக டிஃபன் சாப்பிட்டேன். பூரி சூப்பராக இருந்தது, கடல் பாசி. இந்த 2 ஐட்டம் தான் நான் இப்போ சாப்பிட்டேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரே டைமில் சாப்பிட முடியாது. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம ஷேக் அப்துல்லாவோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப் பார்த்தீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1994லேருந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் லஞ்சுக்கும் டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்லாத ஐட்டமே கிடையாது. ஸ்பெஷலாக 24 hours ஷாப், சரிங்களா? ஸோ தமிழ் மக்கள் வேறு துபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு போங்க. ஆல்ரெடி மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் அதுக்கு விளம்பரம் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ நானும் இங்கே வந்து சாப்பிடுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அப்படியே வாக்கிங்கில் அப்படியே வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பொதுவாக லென்த்தி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. மக்கள்கிட்ட வந்து இப்போ லைவில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஏழராக இருந்துச்சிட்டேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு விலாக் எடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.